குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹோண்டாவோட மொபிலியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸும் தான் பண்ண போகிறோம். வெஹிக்கிளுக்கு மேஜரான ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் சுத்தமாக மைலேஜ் இல்லை, 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் மைலேஜ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக நம்ம ஏர் ஃபில்டர் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருந்தோம். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்குது. எந்த அளவுக்கு டஸ்ட் வருதுன்றதை நீங்களே பாருங்கள். சரி வாங்க ஜென்ரல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அது கூடவே ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணி ஆயிலை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் மற்ற ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாமா. ஏசி ஃபில்டரை செக் பண்ணும். ஏசி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவை செக் பண்ணும். பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. எதனால் சேஞ்ச் பண்ணோன்றத வாரண்டி லேயர் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடோட கண்டிஷன் தான் செக் பண்ணும். பிரேக் பேட் கண்டிஷன் அபோவ் 50% இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. வெஹிக்கிளுக்கு தேவையான மெட்டீரியலை 1 by 1 ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால, ஸோ அதுக்காக நியூ பிரேக் ஷூ அண்ட் பிரேக் பேட்லாம் பார்த்தீங்கன்னா 4 பீசஸாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபிட் பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ஹெட்லைட் பவர் பத்தலன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே ஆரன்லேயும் ஒரு டிஃபால்ட் இருக்கு. ஸோ ஆரன் அண்ட் ஹெட்லைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. நியூ ஹெட்லைட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளோட வியூ டோட்டலாகவே மாறிடுச்சு. வெஹிக்கிளுக்கு இன்னமும் 2 பொருள் வர வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாமா. கீழே போய் செக் பண்ணி பார்த்ததுல ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. ஸோ ட்ரெயின் ஹெட்டை போட்டு லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் உட்கார பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டரையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர் அண்ட் ட்ரெயின் நெட் ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக லாக் பண்ணதுக்கப்புறம் நியூ ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் நியூ ஒன்னை பார்க்கும்போது நியூ ஒனுக்கும் ஓல்டு ஒனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் நெட்டை லாக் பண்ணி எல்லா ஃபில்டர்ஸும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலை தான் ஃபில் பண்ண போகிறோம். மொபிலியோக்கு பார்த்தீங்கன்னா 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் சர்வீஸ் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ஒரு 5 minutes ரன் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் ரன் ஆகும்போதே பேலன்ஸ் இருக்க 2 மெட்டீரியலையும் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, டாப் பீடிங் உட்கார பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு பீடிங்கை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டிக்கியில் வர 2 ஷாக் அப்சர் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டும் பண்ணி வாட்டர் வாஷும் பண்ணிட்டு வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்பவும் போல கஸ்டமருக்கு ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மொபைலை வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.